அத்தியாயம் 25. காவ்யா இறந்த துக்க செய்தி கேட்டு நெஞ்சு வெடிப்பது போன்ற வேதனையோடு மயங்கி சரிந்த மதுவை பதறி தாங்கி வீரும் ரகுவும் அவள் கண் விழிக்கும் வரை உள்ளளவில் கலங்கி போயினர். மீண்டும் மது கண் விழித்ததுதான் தாமதம். ஐயோ, என் பொண்ணு போயிட்டாளா? நெஞ்சிலும் தலையிலும் அடித்து கொண்டு கண்ணீர் விட்டவளை அத்தனை எளிதில் யாராலும் சமாதானம் செய்ய இயலவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையோடு பல குழப்பங்கள் சூழ அமர்ந்திருக்க, இறுக்கமான முகத்தோடு தூணில் சாய்ந்திருந்த ரகுவை நெஞ்சம் படபடக்க பார்த்தாள் மிது. அப்போ என் அண்ணன் பண்ண தவறுக்காக என் அக்காவை பழிவாங்க நினைச்சு இவர் என்ன? அதற்கு மேல் யோசிக்க முடியாமல் உள்ளம் பதகளித்து மருகி கண்ணீர் சொட்டியது பாவைக்கு. யாதவி செய்வதறியாது கையை பிசைந்து நிற்க, இத்தனை தூரம் கஷ்டப்பட்டு ஓடினியே, உனக்காக நான் ஒருத்தன் இருக்கேன், ஒரு தூரம் கூட என்ன நினைச்சு பார்க்க தோணலையாடி உனக்கு? சிவகுரு விழிகளில் யாதவி மீதிருந்த கோபம் குபு குபுவென கொப்பளித்தது. யாருக்கு என்ன ஆறுதல் சொல்ல ஒன்றும் புரியாத சூழ்நிலை. நிலா தாய்க்கு தண்ணீர் தந்து அக்காலின் இழப்பை ஏற்க முடியாது கண்ணீரை துடைத்தவளாக, ஆமா, என் அக்கா மக எங்க? அவளை நீதானே வளர்த்தன, கூட்டிட்டு வந்தியா யாதவி? அவசரமாக நிலா கேட்கவும் அனைவருக்குமே அந்த எண்ணம் வந்தது. கூட்டிட்டு வந்திருக்கேன் அண்ணி, ஆனா இங்க இல்ல, பெங்களூர்ல என் ஃப்ரெண்டு வீட்டுல பாதுகாப்பா இருப்பான்னு விட்டுட்டு வந்திருக்கேன் என்றாள் மெல்லிய குரலில். ரகு, இன்னைக்கே என் பேத்தி நம்ம வீட்டுக்கு வரணும், அதுக்கான வேலை என்னவோ வெரசா பாரு. வீரின் கட்டளை குரல் மகனிடம் சென்றாலும் அவனுக்கு கூட பேத்தி உயிரோடு இருப்பது பெரும் வியப்பையும் மகிழ்ச்சியையும் ஒரு சேர அள்ளி தந்தது. ரகுவுக்கும் அதே நிலைதான். ஆனாலும் காவ்யா அனுபவித்த வேதனைகளை அத்தனை எளிதில் மறந்துவிட முடியாதே. குழந்தையை அழைத்து வர அவனே புறப்பட்டு இருக்க, மிது மனம்தான் போகும் அவனை ஊமையாக பார்த்து கதறியது. கணவனின் ஒற்றை அதட்டலில் பொட்டி பாம்பாக அடங்கும் மது வீரை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அழுகை குறைந்தாலும் மூச்சடைக்கும் கேவல் மட்டும் நிற்காமல், பேத்தி எப்போது வருவாள் என்ற ஏக்கத்தோடே வெறும் தரையில் சுருண்டு கொண்ட மனைவியின் இத்தகைய நிலையை காண முடியாது என்றுதான் அத்தனை பெரிய துக்க செய்தியை சொல்லாமல் விட்டதன் காரணமே. யாதவியின் நிலையோ படு மோசம். 6-7 வருடங்களாக சொந்த மகளை போல வளர்த்த குழந்தை இன்று தன் கையை விட்டு சென்று விடுமோ என்ற தவிப்பை அவள் மாமன் உணர்ந்தானோ? ஆதரவாக பற்றி அவன் கரத்தை குனிந்து பார்த்த யாதவிக்கு இப்போது கூட தன் குடும்பத்தில் உள்ள ஆட்களை கண்டு நம்ப இயலாத அச்சம் படரவே செய்தது. அவள் வந்த நோக்கம் என்ன? இப்போது நடக்கும் கூற்று என்ன? தங்கை வாக்கப்பட்ட வீடுதான் தனது அண்ணியின் பிறந்த வீடு என தெரிந்ததில் இருந்து அதுவரை இருந்த அப்பட்டமான பயம் கூட சற்று அவளை விட்டு விலகி இருப்பது வியக்கக்கூடிய விஷயம்தான். இனி வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க? ஒருவேளை என் அண்ணன் பண்ண பாவத்துக்காகத்தான் என் தங்கச்சி ரகு? மிது மனதில் ஓடிய அதே எண்ணம்தான் இவள் மனதிலும் நடுக்கமாக ஓடியது. அதான் வந்த வேலை சிறப்பா முடிஞ்சதே, நாம புறப்படலாமாடி? தன் இணையை தனியாக இழுத்து வந்த சிவகுரு கேட்டதும் அவசரமாக வரமாட்டேன் என மறுத்து விட்டாள் யாதவி. பிளீஸ் மாமா, என்னை இப்படியே விட்டுடுங்க, நான் திரும்பவும் லண்டன் போயிடுறேன். என் அன்னிக்கு பிடிச்ச அவங்க குடும்பத்தோட அவங்க மகளை எப்படியோ சேர்த்துட்டேன், அதுவே போதும் என்றவளை அழுத்தமாக பார்த்தான் அவன். அப்போ இதான் உன் முடிவாடி? குரலில் உள்ள கடுமை உணராத பாவை ஆம் என்று தலையாட்டியதும் சீறி எழுந்த கோபத்தோடு விரைப்பாக அவளை கண்ட சிவகுரு இனி ஒரு முறை அவளை தவறவிட தயாராக இல்லை. முதலில் குழந்தை வர வேண்டும், பிறகு இவளை பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் அவனுக்கான நேரம் வரும் வரை அமைதி காக்க முனைந்தான். இரவு வெகு நேரம் ஆன பின்னே 9 வயது பெண் குழந்தையை தோளில் போட்டு தூக்கி வந்திருந்தான் ரகுபதி. குழந்தைக்கு நல்ல உறக்கம் போலும். ஒரே நாளில் பழகிய தாய் மாமன் தோளில் பாதுகாப்பான நித்திரை கண்டதோ? மழலை முகம் மாறாத முகத்தோடு குட்டி குட்டி உதறுகள் பிளந்து உறங்கும் குழந்தையை ஆனந்த அதிர்வோடு கண்டனர் அங்கிருந்த அனைவரும். இந்தாம்மா, பாப்பாவை வாங்கிக்கோ. அதன் உறக்கம் கலையாது அன்னையின் மடியில் படுக்க வைத்தான் மென்மையாக. புதிதாக பிறந்த பச்சிலம் குழந்தையை ஆசையோடு பார்ப்பது போல அதன் முகம் கை கால்களை தொட்டு தடவி பார்த்த அத்தனை பேரின் விழிகளிலும் பரவசம் பொங்க காவ்யா பெற்ற வைரத்தை இமைக்காது ரசித்தனர். என் பேத்தி பேர் என்னது? மகள் ஜாடை சிறிதே சிறிது ஒட்டி இருந்த குழந்தையை கண்டு வார்த்தையே இல்லை மதுவுக்கு. வீருக்கு சொல்லவா வேண்டும், தன்னை மீறி கண்கள் கலங்கி விட்டது. நிவேஷிதா ஆண்டி, ஷாட்டா நிவானு கூப்பிட்டு பழக்கம். யாதவி பதில் அளிக்க அனைவரும் அந்த பெயரை சொல்லி பார்த்து கொண்ட அழகிய தருணம் அது. குடும்பத்தின் சலசலப்பில் மெல்ல கண் விழித்த நிவா புதிதாக அனைவரையும் கண்டு மிரள விழித்த குட்டி திராட்சை கண்கள் காவ்யாவின் கண்களை நினைவுபடுத்த இன்னொரு குழந்தை அநியாயமாக பறிபோய் விட்டதே என்ற துக்கம் தொண்டை வரை அடைக்காமல் இல்லை. அத்தை, கூட்டத்தில் அத்தையை தேடி கண்டுபிடித்து அழைத்தது துணைக்கு.
பயப்படாத நிவா, இவங்க எல்லாரும் யார் தெரியுமா என்ற யாதவி ஒவ்வொருவரையும் அவளுக்கு நிதானமாக அறிமுகப்படுத்தி வைக்க, ஏற்கனவே அனைவரோடும் இயல்பாக பேசி பழகும் சுபாவம் உடைய குழந்தைக்கு நீண்ட நேரம் பிடிக்கவில்லை அங்கு உள்ளவர்களை ஏற்றுக்கொள்ள. ஒவ்வொருவரின் முத்த தித்திப்பிலும் பாகாக உருகியது லண்டன் ஜில் பேபி. வெளிநாட்டு தேஜஸ் நிவா முகத்திலும் ஆடையிலும் பேச்சிலும் தெரிந்தாலும் யாதவியின் வளர்ப்பு அனைவரும் மெச்சும்படி மரியாதைக்குரியதாகவே இருந்தது. நிவா குட்டி, இனிமே பாட்டி உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். ஆதவன் ஆதரா போலவே நீயும் எங்ககிட்ட இருந்துக்கிறியா செல்லம்? மது ஆசையாக கேட்க, சரி பாட்டி, ஆனா அத்தை, யாதவியை பார்த்து ஏக்கமாக பதில் கூறியது குழந்தை. மது பதில் சொல்ல தெரியாமல் தடுமாற, இங்க பாரு நிவா, இதோ இவளும் உன் அத்தையும் தான். என்கிட்ட எப்படி இருப்பியோ அதே போல இவளோட இரு. இவங்க உன் சித்தி, உண்மையில பாசமா இருப்பாங்க. கொஞ்ச நாள் நீங்க இரு, பாட்டி கூட சமத்து பொண்ணா இருப்பியா. அத்தை வேலையை முடிச்சிட்டு அடிக்கடி உன்னை வந்து பார்த்துட்டு போவேனா, சரியா? அவள் தலை வருடி அன்பாக சொன்ன விதத்தில் அழகாக தலையசைத்தாள் குட்டி பெண். மது 3 பேர பிள்ளைகளையும் அருகில் வைத்து கொஞ்சிக் கொண்டிருக்க, கணவனும் மகனும் அந்நியப்பட்டு போனார்கள் அவ்விடத்தில். நீ என்னக்கா முடிவு பண்ணிருக்க? தனிமையில் அக்காலை அழைத்து வந்து மிதுதான் கேட்டது. லண்டன் போறேன் மிது என பெருமூச்சு விட்ட யாதவி, கடைசியா இங்கிருந்து போகும்போது நான் நானாவே இல்ல மிது, திரும்ப இங்க வந்துடவே கூடாதுங்கிற முடிவுலதான் இருந்தேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் உனக்கும் சிவகுரு மாமாவுக்கும் கல்யாணம் நடக்க போறதா அன்னோன் நம்பர்ல இருந்து என் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் வந்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலடி. சொந்த அண்ணனே இப்படி ஒரு கேவல செயலை செஞ்சதுக்கு பிறகு யாரையும் நல்லவங்கன்னு என்னால முழுமையா நம்ப முடியல மிது. உன்னை எப்படியாவது என் கூட கூட்டிட்டு போயிடணும்னு தான் நான் இந்தியா வர முயற்சி பண்ணேன். சரியா அந்த டைம் நிவாவுக்கு வைரல் ஃபீவர் வந்து ஹாஸ்பிட்டலே கதியா கடந்தேன். ஆனா மனசு முழுக்க உனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்குமேனு மேலும் பாரம் ஏறி தவிச்ச நேரத்துல திரும்பவும் அதே நம்பர்ல இருந்து வந்த மெசேஜை பார்த்து மொத்தமா உடஞ்சிட்டேன் மிது. உனக்கு நடந்த ஒவ்வொன்றும் அந்த மெசேஜ்ல தெளிவா இருந்தது. கூடவே இந்த வீட்டு அட்ரஸ் முதற்கொண்டு. அந்த ஷரத்தோட ஆள் தான் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டானோங்கிற பயத்துல பதறி நிவாக்கு சரியானது உடனே இங்க ஓடி வந்துட்டேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் எனக்கே பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்தது மிது. என்ன இருந்தாலும் உன் புருஷன் உனக்கு பண்ணது எந்த விதத்துல நியாயம் ஆகும்? தங்கையின் வாழ்க்கையில் இப்படி ஒரு அநியாயம் நடந்த ஆதங்கம் தாங்கவில்லை யாதவிக்கு. விடுக்கா, என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. ஆனா அக்கா, நீ லண்டன் போனதா இங்க யாருக்குமே தெரியாதே. பிறகு எப்படி உன் நம்பர் கண்டுபிடிச்சு என்ன பத்தின டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணாங்க? மிது சந்தேகமாக கேட்க, வேற யாரு, அது நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். செல்போனில் பாடல் ஒலிக்க விட்டு அதனை ஆட்டியபடியே வேட்டியை ஏத்தி பிடித்து ஸ்டைலாக என்ட்ரி கொடுத்த சிவகுருவின் நக்கல் சிரிப்பில் இரு பெண்களும் திகைத்து பார்த்தனர். மாமா நீங்களா? மிது வாய் பிளக்க, அப்கோர்ஸ் நானே தான் அது என்றவனின் அழுத்த பார்வை யாதவியை துளைத்தது. நான் தான் அப்பவே சொன்னேனே, நீ எங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் எனக்கு ஜுஜிபி மேட்டர்னு திமராக அவளை பார்த்தபடி உரைத்தவன் யாதவியின் முறைப்பை ஜோராக பெற்றான். நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது. நான் காலையில லண்டன் போனா இனி ஒரு காலமும் திரும்ப வரமாட்டேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. சதி செய்து தன்னை சிக்கலில் சிக்க வைக்க நினைக்கிறானே என்ற கோபத்தில் உதடு துடிக்க சவால் விட்டவளாக விடியல் பொழுதில் அனைவரிடமும் சொல்லிக் கொண்டு நிவாவை பிரிய மனமே இல்லாமல் கண்ணீரை துடைத்தபடியே ஏர்போர்ட்டை நோக்கி காரில் சென்றவளை காரோடு கடத்தி விட்டிருந்தான் வெள்ளை சட்டைக்காரன். அத்தியாயம் 26. நிவா வந்ததில் இருந்து வீடே ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக மாறிய உணர்வு. ஆனாலும் மகள் உயிரோடு இல்லையே என்ற கவலையோடு அவள் அனுபவித்த கொடுமைகளை எண்ணி தான் தாய் மனம் தாங்காமல் பரிதவிக்க செய்தது. ஆதவன் ஆதிரா இருவரும் நிவாவை அக்கா அக்கா என விடாமல் சுற்றி வருவதை பார்க்க ரகு நிலா இருவருக்கும் தங்களை பார்ப்பது போலவே தோன்றியது. இந்நேரம் காவியா மட்டும் இருந்திருந்தால் காரணமே இல்லாமல் அக்கா என அவளை கூவி கூவியே செல்ல முறைப்பை பரிசாக பெற்றிருப்பர். மித்து அண்ணனை பழிவாங்க முடியலங்கிற வெறியில தான் மித்துவ ஊருக்கு முன்னாடி கலங்கப்படுத்தி அவ மானத்தை பறிச்சு அவ மனச நோகடிச்சு உன் வெறிய தீர்த்திக்கிட்டியா ரகு? பிள்ளைகள் மீது பார்வை பதித்து இருந்தவன் நிலாவின் கோப குரலில் அவள் பக்கம் திரும்பலானான். இதான் காரணம்னா உனக்கும் அந்த ஆளுக்கும் என்னடா வித்தியாசம்? ஆம்பளைங்கன்னா உங்க இஷ்டத்துக்கும் பொண்ணுங்களை போட்டு வாட்டி எடுக்கலாமா? அவனுக்குத்தான் கேடு எண்ணம். உனக்கு எங்கடா புத்தி போச்சு? மித்துவோட மனநிலைய பத்தி யோசிக்கவே இல்லையா நீ? காவியா பட்ட வேதனையே நீயே உன் பொண்டாட்டிக்கு கொடுத்து இருக்கியே. எப்படி ரகு மனசு வந்தது உனக்கு? ஒரு பெண்ணாக நிலாவின் மனம் தம்பி செய்தவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாமல்
ஆதங்கத்தில் முகத்தை திருப்ப இரும்பு மனிதனாக நின்றானே தவிர்த்து பதிலேதும் பேசவில்லை அவன். ஒரு ஆறுதலுக்காகவாவது சொல்றானா பாரு, என் மனசுல எந்த கெட்ட புத்தியும் இல்லாக்கான்னு. இவன அவன் அமைதி கண்டு பற்களை கடித்த நிலாவுக்கு இன்னும் தம்பி மீது நம்பிக்கை இருப்பது மெய்யிலும் மெய். ஆன பின்னும் ஏன் மிதுவை மனதளவில் வருத்தி எடுக்கிறான் என்ற காரணத்தை அவன் வாயால் உண்மையை அறிய கோபம் கொண்டு பேசியது அத்தனையும் வீணாய் போனதுதான் மிச்சம். இதுக்கு மேல இவன் பாடு. மிதுதான் தெளிஞ்சு வந்து இவனை ஒரு வழி பண்ணணும். பெரிதாக சலித்து கொண்ட நிலா கணவன் ஆதி கேசவனுக்கு போனை போட்டு பேச தொடங்கிவிட்டாள். இங்கே பேர குழந்தைகள் கேட்ட சிசி பாஸ்தாவை எப்படி சமைப்பது என புரியாமல் விழித்து கொண்டிருந்த மதுவை ஏக்க விழிகள் இரண்டு சுற்றி சுற்றி வந்தது. மது, அம்புடுதானாடி, மாமாங்கிட்ட பேச மாட்டியா? என் முகரை நிமிந்து பார்த்தா என்னவா? மனைவி புது கோபம் பிடித்து திரிவதை ஏற்க முடியாத வீர் பிள்ளைகள் அறியாது காட்டுக்குரல் கெஞ்ச வளைய வந்தவனை கண்டுகொள்ளாமல் அவள் தலை திருப்பவும், அடியே என்னடி இது? பேசிட்டு இருக்கும் போது புதுசா தலையை திருப்புறவ உன் மருமவ கிட்ட கத்துக்கிட்டியோ? இப்பெல்லாம் அடிக்கடி எதிர்த்து எதிர்த்து பேசுற வேற. ஏதோ தப்பு எம்மேல, அதான் உன் பின்னாடியே சுத்துறேன். இல்லன்னு வெய்யி. சட்டென முளைத்த கோபத்தில் வீர் கொதிக்க, இல்லனா என்ன பண்ணுவீங்க? அடிக்க போறீங்களா மாமா? இன்னும் தொண்டை வரை துக்கம் அடைத்தது போலும். பேச வாய் எடுத்தாலே தொண்டை குழி தானாக உதறுகிறது. மனைவியின் நேசத்தை சொட்டு விடாது அனுபவித்து அறிந்தவன் அவளது கோபத்தின் காரணம் தாய் அன்பின் உச்சகட்டம் என்பதையும் நன்கு உணர்ந்தவன் தானே. மதுவின் துக்கம் படிந்த முகம் வீர் நெஞ்சை பலமாக ஒழுக்கியது. ஆமா, அடிச்சு இம்புட்டு வயசுக்கு பிறகு உன்னை கொடுமைப்படுத்த போறேன். ஏண்டி இருக்கிற ரோதனையில நீ வேற படுத்துற? நானே நடந்த எதையும் ஜீரணிக்க முடியாம மனசளவுல ரொம்பவே நொந்து போய் கிடக்கேன். நீயும் முகத்தை இப்படி தூக்கி வச்சு என்னை ஒரேடியா குனுடாதடி. காட்டுக்குரல் உடைந்து போக மாமா இருதயம் கலங்க அழைத்திருந்தாள். நான் ஒருத்தன் துக்கத்தை அனுபவிக்கிறது போதும், நீயும் நல்லாவும் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சு காவியா விஷயத்த மறைச்சது என்னைய பொறுத்த வரைக்கும் தப்பா தோணலடி. காவியாவை பத்தின ஒவ்வொரு உண்மையையும் கண்டுபிடிக்கும் போதெல்லாம் செத்து பொழைச்ச வேதனைய எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியாம நான் அனுபவிச்ச கொடுமையை எப்படி உனக்கு வெளிக்க சொல்ல? 60 வயது திடம் வாய்ந்த ஆணுடல் தளர்ந்து தள்ளாடி நின்ற தோற்றம் கண்டு மருந்தே போனது மது நெஞ்சம். போதும், இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. உங்க வாயால எதையும் கேட்கிற சக்தி எனக்கு இல்ல மாமா. கெட்டதுலயும் ஒரு நல்லதா நம்ம பேத்தி நமக்கு கிடைச்சிருக்கா, அதை நினைச்சு மனசை தேத்திக்கிட்டு போறேன். கணவன் கலங்கி நிற்பது தாங்காமல் மனைவி அவள் பதறி துடித்தாள். அடிக்கடி என் மடி தேடி நீங்க வரும்போது ஏதோ மனசு கஷ்டத்துல வரீங்க போல நினைச்சது எம்புடு பெரிய தப்பா போச்சு. கடைசியில பொண்ணை பறி கொடுத்துட்டு வந்த துக்கத்தை மறைக்கதான் என் மடியை நாடுனீங்களா மாமா? எப்படி தனி மனுஷனா ஆறுதலுக்கு கூட ஆள் இல்லாம தவிச்சு நின்னீங்களோ? இப்போது கூட கணவன் பக்கம் இருந்து யோசித்து தனிமையில் அவன் மனம் அடைந்த வேதனையை எண்ணி இதயம் வெம்பி துடிக்கும் தன்னுயிர் ஜீவனை இழுத்து அணைத்து கொண்டான் வீர். ஏமாமா, நம்ம மகளுக்கு இப்படி ஒரு துயர நிலை வந்தது. அந்த பச்சை குழந்தைதான் என்ன பாவம் பண்ணுச்சு? கணவன் மார்பில் புதைந்து சத்தமின்றி குலுங்கி அழ முதுகை வருடி ஆறுதல் படுத்தியவனது கரத்தின் நடுக்கத்தை உணர்ந்த பிறகுதான் அழுகை கட்டுக்குள் வந்தது. கணவன் மனைவியின் ஒற்றை அணைப்பில் இருவர் கண்ணீரும் கலந்து சுவாசம் கலந்து துக்கங்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து போன அதிசயம் அற்புதமாக நிகழ்ந்தன அங்கே. பாட்டி, பசிக்குது, பாஸ்தா செஞ்சிட்டீங்களா? தாத்தா, உப்பு மூட்டை தூக்குறேன்னு சொன்னீங்களே, எங்க போயிட்டீங்க? குழந்தைகளது கீச் கீச் சத்தத்தில் இருவரும் பதறி விலகி முகத்தை துடைத்து கொண்டவர்களாக, இதோ தயார் பண்றேன் குட்டிகளா, ஒரு 10 நிமிஷம். மது ஒரு பக்கம் குரல் கொடுக்க, தாத்தா இந்தா வந்துட்டேன், ஒவ்வொருத்தரா உப்பு மூட்டை ஏறிக்கோங்க, அதுக்குள்ள சாப்பாடு வந்துடும் என்றவனாக குழந்தைகளிடம் மண்டியிட்டு முதுகில் ஏற்றிக்கொண்டு விளையாட்டு காட்டிய வீர் பாஸ்தா செய்ய தெரியாது நிற்கும் மனைவிக்கு உதவ ஞாபகமாக மிதுவை அழைத்து விட்டான். என்னாச்சு ஆண்டி? அங்கிள் நீங்க கூப்பிட்டு விட்டதா சொன்னாரு. ரகு மீதுள்ள வருத்தம் தீராத முகம் சோர்ந்து காணப்பட்டாலும் அதனை வெளியே காட்டாமல் மாமியாரிடம் வந்தாள் மிது. ஆமா கண்ணு, மூத்தவ இந்த பாஸ்தாவை தான் விரும்பி திம்பாளாம். அவ கேட்க போய் மத்த 2 பொடுசும் இதையே புடிச்சுக்கிடுச்சுங்க. எனக்கு இதெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லம்மா. என் பசங்க இதெல்லாம் என்கிட்ட கேட்டதே கிடையாது. ஆனா உனக்கு இதெல்லாம் தெரியும் தானே, அதான் மாமாவை கூப்பிட சொன்னேன் என்ற மது மருமகளது சோர்ந்த முகம் உணர்ந்தாலும் அவளுக்கு பதில் சொல்ல வேண்டியவன் வாய் திறவாமல் இவள் மனம் தெரியாது என்பதை அறிந்தாளோ அமைதியாக அவள் முகம் பார்த்தாள். மிதுவும் மாமியாரின் எண்ணம் உணர்ந்தாளோ
அது ரொம்பவே ஈஸி தான் ஆண்டி. இருங்க நானே சீக்கிரமா செஞ்சிடுறேன் என்றவளாக ஒரு பாத்திரத்தில் பாஸ்தாவை வேக வைத்தபடியே மறுபக்க அடுப்பில் வெள்ளை சாஸ் செய்ய தேவையானவற்றை தயார் செய்தாள். வெண்ணெயை உருக்கி அதில் சிறிது மைதா மற்றும் பால் சேர்த்து கட்டி இல்லாமல் கிளறி எடுத்த மிது அதனோடு உப்பும் மிளகும் சேர்த்து கையோடு துருவிய சீஸை சேர்த்து நன்றாக கலந்து உருகியதும் வேக வைத்த பாஸ்தாவை கலந்து அருமையாக செய்து முடித்து விட்டாள். ஹை, பார்க்கவே நல்லா இருக்கு மித்துமா. காரம் அளவு கூட சரியா இருக்கே. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மருமகளை பாராட்டி தள்ளிய மது, உங்க அத்தை செஞ்சாடா, நல்லா இருக்குது இல்ல? பிள்ளைகளை அழைத்து பரிமாறி கேட்க, சூப்பரா இருக்கு பாட்டி. யாது அத்தை பண்ணித்தர டேஸ்ட் அப்படியே இருக்கு. நிவா சொல்லவும் மற்ற 2 வாண்டும் புதிதாக கிடைத்த உணவுப் பொருளை ஒரே குஷியாக உண்ண குழந்தைகளது மழலை சிரிப்பினை கண்டே தன்னை மறந்து போனாள் மது. 2 நாட்கள் கடந்து போயின. ரகு மனைவியை நேருக்கு நேர் பார்த்தே. பகலில் எங்கோ வெளியே சென்று வந்ததும் குழந்தைகளை சுற்றி வருபவன் இரவானால் அவள் உறங்கிய பின்னே எப்போது வருவானோ? வருவான். குட்டியாக உடல் குறுக்கி உறங்கும் மனைவியை பின்னிருந்து கட்டி அணைத்து சுக நித்திரை காண்பான். மித்து விழிப்பதற்கு முன்னவே எழுந்து சென்று விடுவான். அவன் ஆடும் கண்ணாமூச்சி ஆட்டம் அறியாதவளா மிது? அவனது ஸ்பரிசம் பட்டதுமே உடம்பில் சிறு அதிர்வு தோன்றி ரகுவின் முரட்டு கை வளைவில் விழுத்தியதான் கிடப்பாள். அத்தனை கோபம் அவன் மீது உண்டு, வருத்தம் உண்டு. அதைவிட அதிகம் அவன் சட்டையை பிடித்து கேட்க வேண்டிய கேள்விகள் ஒவ்வொன்றும் தொண்டை குழியில் சிக்கிய மீன் முள்ளாக குத்தி கிழித்த போதும் அவன் அருகாமையில் கட்டுண்டு கிடக்கும் பெண்மையின் அம்சத்தை எண்ணி அவளுக்கே வியப்பு தோன்றியது. மேலும் 2 நாட்களில் செமஸ்டர் தொடங்க இருக்க படிக்கும் ஒன்றமே மூளைக்குள் சென்றடையவில்லை. இதுவும் நம்மள சதி பண்ணுதே. கடுப்பாக நினைத்த மிது அன்றைய இரவே வீரிடம் வந்தாள். என்ன கண்ணு, என்கிட்ட பேசணுமா? மருமகளின் எண்ணம் அறிந்து கேட்டிட, செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது. நான் மார்னிங் பெங்களூர் கிளம்பணும் அங்கிள். உங்க மகன்கிட்ட சொல்லிடுங்க. பட்டும் படாமலும் பதில் தந்தாள். சரிம்மா, ரகுவையும் புறப்பட சொல்றேன். நீ தேவையானது எல்லாத்தையும் பொட்டியில அடிக்க தயார் பண்ணு. இல்ல அங்கிள், நான் தனியா போறேன். அவர் வேண்டாம் என்றால் சட்டென இடைவெட்டி. இதோ பாரு கண்ணு, உன் புருஷனோட பேசுறதும் பேசாததும் உன் தனிப்பட்ட விருப்பம். ஆனா ஏன் மன திருப்திக்காக ரகுவை துணைக்கு அழிச்சிட்டு பத்திரமா போய் பரிச்சு எழுதிட்டு நல்லபடியா திரும்பி வா. அழுத்தமாக வீறு உரைத்த வார்த்தைக்கு மறுபேச்சு பேசாது உள்ளே வந்தவளுக்கு கண்ணீர் கட்டியது. கணவனை நினைத்து யாரையோ பழிதீர்க்க எப்படி என் கற்பை கலங்கப்படுத்தலாம் என்ற ஆதங்கம் ஆறாத வடுவாக இதயத்தில் பதிந்து போக வீட்டில் அனைவரிடமும் சொல்லிவிட்டு கையில் பையோடு காத்திருந்தவளை நிமிர்ந்து கூட பாராமல் அழைத்து சென்றான் ரகு. பாட பரீட்சை எழுத சென்ற இடத்தில் அவர்களுக்கான காதல் பரீட்சை வைத்து இளக்காரமாக காத்திருந்ததோ விதி. அத்தியாயம் 27. உடல் அசதி, மன சோர்வு, அடுத்து என்ன நடக்குமோ என்ற அதீத அச்சம் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஆழ்ந்த உறக்கம் யாதவியை ஆட்கொண்டதோ. காரின் பின் சேட்டில் வாட்டமாக அமர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தவள் கார் ஏர்போர்ட் செல்லாமல் வழிமாறி செல்வதை கூட உணரவில்லை. நீண்ட தூர பயணம் மேற்கொண்டதில் வறண்டு தாகம் எடுத்தது போலும். கை மட்டும் துழாவி தண்ணீர் கேனை தேடிட அது தானாக மூடி திறந்து கைக்கு சேர்ந்ததும் கண் திறவாமல் குடித்த நங்கை மீண்டும் அதனை வைக்க போகும்போது தானாக கையில் இருந்து தண்ணீர் கேன் வாங்கப்பட்டதும் உறக்கத்தை தொடர போனவளது முகம் சட்டென யோசனையில் சுருங்கியது. நித்திரை கலைந்து கண் விழித்த பேதைக்கு பேர் அதிர்ச்சிதான் அருகில் இருந்தவனை கண்டதும். மாமா, நீங்க எப்படி என் கார்ல? வெள்ளை சட்டைக்காரன் சாவகாசமாக அமர்ந்து மிரண்டு விழித்த மாமன் மகளை சுவாரஸ்யம் பொங்க பார்க்கலானான். நம்ம கல்யாணத்துக்கு ஊர்கோலம் போறோண்டி. நக்கலாக உரைத்த வார்த்தையில் மூக்கு நுனி சிவக்க முறைத்த யாதவி காருக்கு வெளியே தெரிந்த புது பாதை கண்டு நெஞ்சு நடுக்கம் கண்டாள். இது என்ன புது வழி? டிரைவர், காரை ஏர்போர்ட் விடுங்க. ஹலோ டிரைவர், உங்ககிட்டதான் சொல்றேன். அவள் பதைபதைப்பில் கத்த, ஐயா கோவிலுக்கு போக சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்கம்மா. பணிவாக சொன்னபடி திரும்பிய ஓட்டுநரும் சிவகுரு ஆளாகி போக நொந்து போன யாதவி அவனை தீயாக முறைப்பது எதையும் சட்டை செய்யாதவனாக, இன்னும் 10 நிமிஷத்துல ரீச் ஆயிடுவேன். எல்லாம் அங்க சரியா இருக்கா? காதும் வச்சது போல முடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். விஷயம் வெளியில லீக் ஆகக்கூடாது. காரை விட்டு இறங்கும் வரையில் தீவிரமாக போனில் பேசியபடியே வந்தான். நீங்க செய்யறது எதுவுமே சரியில்லை.
அனாவசியமா என் வாழ்க்கையில குறுக்க வராதீங்க. உங்களுக்கு நல்லதில்ல சொல்லிட்டேன். விரல் நீட்டி எச்சரிக்கை விடுத்து அவள் கத்த, நீட்டிய விரலை கப்பனை பிடித்து கொண்ட குரு, என் நல்லது என்னன்னு எனக்கு தெரியும். அம்மணி, உனக்குத்தான் இனி நல்லதே நடக்காது. சும்மா தொணக்காம மூடிட்டு வாடி. விறுவிறுவென கோவிலுக்குள் இழுத்து செல்ல, வீற்றிருக்கும் முருகர் கோவிலை அன்னார்ந்து பார்த்தே பதகளித்தவள் கோவிலுக்குள் எளிமையாக அமைக்கப்பட்டிருந்த திருமண செட்டப்பை கண்டு திகில் அடைந்து போனாள் யாதவி. விடுங்க என் கைய, நான் போகணும். அவன் கரத்தை உதறி தள்ள போராட, போலாம் போலாம், அவசரப்படாத. கல்யாணம் முடிச்சிட்டு 2 பேருமா சேர்ந்து நம்ம புது வீட்டுக்கு போகலாம். கூலாக சொன்ன சிவகுரு அவளது திகைத்த வழிகளை பார்த்தவாறு, இந்தா பட்டு சேலை, சீக்கிரமா கட்டிக்கிட்டு வா. மங்களகரமான மஞ்சளும் நீளமும் கலந்த பட்டு புடவையை அவள் கையில் வைத்தவன் கூடவே நகை நட்டு பூவையும் கொடுக்க சிலையானாள் பாவை. என்னால முடியாது, எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. மீறி என கட்டாயப்படுத்தினா உங்க பேர்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். சீற்றமாக உரைத்தவளை அழுத்தமாக பார்த்து சிவகுரு, ஹை, இது கூட நல்லா இருக்கே. நீ அவ்வளவுலாம் கஷ்டப்பட வேண்டாம் செல்லம். அந்த நோக்கு கமிஷனரு, நேரா போய் அவராண்ட கம்ப்ளைண்ட் கொடு. என்ன வேணா பண்ணு, உன்னால ஒன்னும் அசைக்க முடியாது. திமிராக சிரித்தவனை வெறிப்பாக பார்த்த யாதவி கமிஷனரை நோக்கி ஓடிட, இவனும் பின்னோடுதான் போனான். சார், இவர் என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண பாக்குறாரு. எப்படியாவது என்னை இவர்கிட்ட இருந்து காப்பாத்துங்க சார். கமிஷனரின் முன்பு மூச்சு வாங்க நின்ற யாதவி கை கூப்பி கெஞ்ச, அவளை பரிதாபமாக பார்த்தார் அவர். பயப்படாதம்மா, குரு தம்பி அப்பவே சொன்னாரு. என்னதான் 2 பேரும் உருகி உருகி காதலிச்சு இருந்தாலும் சில விஷயங்களை பார்த்தா நீ அப்நார்மலா ரியாக்ட் பண்ணுவேன்னு. அது சரியா போச்சு. ரொம்ப பயந்த சுபாவமா இருக்கியேம்மா. கல்யாணம் பண்ணிக்கிட்டா குரு உன்னை நல்லா பாத்துக்குவாரு. தைரியமா போய் ரெடி ஆயிட்டு வா. நான் உனக்கு பாதுகாப்பா இங்கேதான் இருப்பேன். அன்பாக சொல்லி அவள் தலை வருடி விட்டவராக, கூட்டிட்டு போங்க குரு தம்பி என்றபடி யாதவி கருத்தை அவன் கருத்தில் வைத்துவிட்டு அவர் போனில் பிஸி ஆகிவிட, கலவரமாக நின்றவளை கேலியாக பார்த்தான் சிவகுரு. சொன்னேன் இல்ல, உன்னால ஒன்னும் அசைக்க முடியாதுன்னு. இப்ப நீயா போய் சேலை கட்டி ரெடி ஆகுறியா, இல்ல நானே களத்துல இறங்கவா? பட்டு வேஷ்டியை காலால் தூக்கி முட்டி தெரிய மடித்து கட்டி ஒரு திருசாக இடைவெளித்து பார்த்தவனை விழிகள் மிரள கண்டவளாக அவன் கை காட்டி அறைக்குள் சென்றவளுக்கு படபடப்பில் மூச்சடைக்கும் நிலையானது. காவ்யாவின் கடைசி நிமிடங்களை இப்போது நினைத்தாலும் நெஞ்சு நடுக்கம் கொள்ளும். சொந்த அண்ணனே இப்படி ஒரு துரோக செயலை செய்திருக்க அதிலிருந்து ஆண்கள் மீது வெறுப்பு வந்துவிட்டதென்றே சொல்லலாம். தங்கைக்கும் அதே நிலை ஏற்பட்டதில் திருமண வாழ்க்கையே கசப்பாக தோன்றிவிட்டது. இந்நிலையில் சிவகுரு படுத்தும் பாடு, அம்மா, எங்காவது கண்காணாத இடத்திற்கு ஓடிவிடலாம் போல இருந்தது. பட்டுக்குட்டி, மாமா கொடுத்த பட்டை கட்டி முடிச்சிட்டியா? உள்ளே வந்த 1/2 மணி நேரத்தில் கதவு தட்டும் சத்தம். கூடவே சிவகுருவின் அலப்பறை வேறு தாங்க முடியவில்லை அவளால். யாது, என்ன சத்தத்தையே காணல? மாமா வரட்டாடி? மீண்டும் மீண்டும் விடாமல் செய்யும் தொந்தரவில் அடடா, பற்களை கடித்தாள் யாதவி. நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். டென்ஷன் படுத்தாம போங்க. உள்ளிருந்து இவள் குரல் எரிச்சலாக வந்து விழுந்தது. உன்னை முழு நேரமும் டென்ஷன்ல வச்சிருக்கிறது தான் இனிமே என் வேலையே. அடுத்த 10 நிமிஷத்துல நீ வெளியில வரல, நான் உள்ள இருப்பேன். சொன்னதை செய்து காட்டும் தீவிரம் அவன் குரலில் உள்ளதை உணர்ந்தவளாக வேக வேகமாக தயாராகி கதவை திறந்தாள் மாது. அப்பா, வாய் விளக்காத குறையாக கூலர் வழியே அவன் நோக்கிய பாகமெல்லாம் ஆபத்தானவை. என்ன இருந்தாலும் ஏன் அளவுக்கு நீ அழகில்லடி. ரொம்ப சுமார் பீசுதான். ஐவிரலை உதறி காட்டி உதார் விட்டவனை மை விழிகள் முறைத்து நோக்கின. சரி சரி, முறைச்சு பார்த்தே டைம் வேஸ்ட் பண்ணாம வா, சட்டை புடுன்னு கல்யாணத்தை முடிப்போம். கையோடு அவளை மணமேடைக்கு அழைத்து செல்ல அங்கிருந்தவர்களை கண்டதும் கண்ணீர் உடைப்படுத்தன பாவைக்கு. யாது, நீண்ட வருடங்களுக்கு பிறகு மகளை மனக்கோலத்தில் கண்டு பெற்றவர்கள் உள்ளம் பூரித்து மகளை வாரி அணைத்து கண்ணீரோடு மொத்தமிட உறைந்த பணியாக நின்றவள் கண்ணிலும் கண்ணீர் பெருகியது. மா, அழாத யாது, எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். பிள்ளையே பெக்காம அரக்கனை பெத்து வளர்த்து ஒரு பொண்ணோட சாவுக்கும் எங்க பேர புள்ளையோட சாவுக்கும் நாங்களே காரணமாயிட்டோம். அந்த பாவியால உனக்கும் ஆபத்து வந்து எங்களையெல்லாம் பிரிஞ்சிருக்கிற நிலைமை ஆகி போயிடுச்சு. யாதவியின் தாய் வேதனையாக சொல்ல, ராஜ்மோகன் மகளை கண்டதில் மிகவும் உணர்ச்சி வசமாக இருந்தார். நீ திரும்பி வந்ததே பெரிய சந்தோஷம். அதை விட பெரிய சந்தோஷம் நீ நம்ம மாப்பிள்ளைய உயிருக்கு உயிரா விரும்புறது. இந்தியா வந்ததும்
கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு அவ்வளவு அடம் பண்ணியாமே. அதான் திடுதிப்புன்னு ஏற்பாடு பண்ணிட்டேன் மாமான்னு மாப்பிள்ள சொன்னாரு. மோகன் சொன்னதை தொடர்ந்து, நல்ல வேளையா மித்துவுக்கும் பெரியவனுக்கும் கல்யாணம் நடக்கல. இல்லனா இவனையே மனசுல நினைச்சுக்கிட்டு வாழ்ற உனக்கு எவ்வளவு பெரிய வருத்தமாகி இருக்குமோ. அவள் அத்தையும் சேர்ந்து சொல்ல, இவள் அனல் பார்வை எல்லாம் இவளையே குறுகுறுப்பாக பார்த்து கொண்டிருந்து சிவகுருவைத்தான் தாக்கியது. அப்படியே அரசியல்வாதி புத்தியை காட்டிட்டான் ஃப்ராடு. மனதில் புகைந்தவள், தாய் தந்தை சிவகுருவின் அன்னை பாதுகாப்புக்கு ஒரு சில காவல் அதிகாரிகளை மட்டும் வைத்துக்கொண்டு எளிமையான முறையில் திருமண ஏற்பாட்டை செய்திருப்பதை யோசனையாக பார்த்தபடியே மணமேடையில் அமர வைக்கப்பட்டாள். மிதமான அலங்காரத்தில் அழகோவியம் போல இருந்தவளை மனதில் ரசித்தபடியே ஐயர் கூறும் மந்திரங்களை சொன்னவன் சற்று நேரத்திற்கெல்லாம் யாதவி கழுத்தில் 3 முடிச்சிட்டு நினைத்தது போலவே தன் சரிபாதி ஆக்கி கொண்டான் சிவகுரு. அவன் இழுக்கும் திசையெங்கும் புடவை தடதடக்க பொம்மையாக தத்தி நடந்தவள் தன் வீட்டிற்கும் அழைத்து செல்லாமல் அவன் வீட்டிற்கும் அழைத்து செல்லாமல் தனி வீட்டுக்கு அழைத்து செல்வதை அந்நிலையிலும் புரியாமல் பார்த்தாள். இத்தனை வருஷமா கல்யாணம் வேண்டான்னு தட்டி கழிச்சவன் எப்படியோ மனசு மாறி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுவே என் மனசு நிறைஞ்சு போச்சு. யாதோ உன்னை என் கூடவே வச்சுக்கத்தான் விருப்பம். ஆனா இவன் தான் நானும் என் பொண்டாட்டியும் கொஞ்ச நாள் தனியா இருக்க ஆசைப்படுறோம். வீட்டுல இருந்தா கட்சி ஆட்கள் எல்லாம் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுவாங்கன்னு சொன்னான். யோசிச்சு பார்த்தேன், எனக்கும் அதான் சரியா பட்டுச்சு. 2 பேரும் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க ராஜேஸ்வரி சொல்ல, அதையே யாதவியின் தாய் தந்தையும் ஆமோதித்தவர்களாக மகளை வாழ்த்து விட்டு இரவு முதலிரவு ஏற்பாட்டை முடித்த கையோடு மூவரும் அங்கிருந்து கிளம்பி இருக்க பதற்றம் தொற்றிக் கொண்டது பெண்ணுக்கு. புதிய அறைக்குள் பிரவேசமாகி சில கணங்கள் கடந்த நிலையில் பின் இருந்து கதவு தாழிடும் சத்தத்தில் இதயம் எகிரி துடிக்க அசையாது நின்றிருந்தவளது தோளில் சூடான சுவாசம் மோதியதும் கையில் இருந்த பால் சொம்பை இறுக பற்றியது அவளது வெண்டை விரல்கள். காலையில பார்க்க சுமார் பீஸா இருந்தாலும் ராத்திரியில பார்க்க சும்மா கும்முன்னு இருக்கேடி. ஒருவேளை இந்த சேலையில பார்க்க அப்படி தெரியுதோ? வெல்வெட் முதுகில் முத்து முத்தாக திரண்டிருந்த வியர்வை துளிகளை ஊஃப் என ஊதி ஹஸ்கியாக சொன்னவன் அவள் செவி மடலை உதட்டால் உரசிட தேக நடுக்கம் கொண்டாள் பாவை. சட்டென விலகி கொண்ட யாதவி அத்தனை தூரம் சொல்லியும் தன்னை இந்நிலைக்கு ஆளாக்கி விட்டானே என்ற ஆற்றாமையில் நின்றிருந்தவளது நாசியில் வினோத வாடை உட்புகவே தலை தூக்கி பார்த்தவளது கருவழி திகைப்பில் விரிந்தன. வட்டமான வெண்புகை ஊஃப் என அவள் முகத்தில் ஊதியவனாக, என்னடி பாக்குற? நீ போன நாள்ல இருந்து உன்னை மறக்க இதை பிடிக்க ஆரம்பிச்சேன். கூடவே எப்பவாவது இந்த புட்டி, இது ரெண்டும் எனக்கு நிம்மதியை தருண்டி. ஆனா சோதனை என்ன தெரியுமா? தன்னை மிரண்டு பார்க்கும் புது மனைவியை ஆழ நோக்கியவன் குடிக்கிற வரைக்கும் சரியா கம்பெனி கொடுத்துட்டு உள்ள போன பின்னாடி திரும்பவும் ஞாபகத்தை அதிகரிச்சு விட்டு என்னை கோமாளியாக்கி வேடிக்கை பார்க்கும் பாரு. அப்படியே நீ இருக்கிற இடத்துக்கே வந்து உன்னை கொன்னு போடுற வெறி வருண்டி. கேலியாக தொடங்கி கடுமையாக உரைத்தபடி அவளை நெருங்கி வர வர தொண்டை குழியில் ஈரம் வற்றி விட்டது அச்சத்தில். இத்தனை நேரமும் பெரிய மனிதன் தோரணையில் இருந்தவனது இயல்பு நிலை மாறி மெல்ல மெல்ல நிதானம் தவறிய நேரத்தில் யாதவி கையில் கிடுகிடுத்து கொண்டிருந்த பால் சொம்பை பிடுங்கிய சிவகுரு யாதவி என்னவென நிதானிப்பதற்குள் மொத்தமாக அவள் தலையில் கவிழ்த்து பெண் அவளை பேரதிர்ச்சிக்கு ஆளாக்கி விட்டான்.